விஜய் எங்கேயாவது இளம்பெண்களை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா? இல்ல அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துகிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா? அப்படி சொல்லவே இல்லை. சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக்கொள்கிறீங்க. என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றது, அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு அறிக்கை விட சொல்றது, ட்விட்டர்ல பேசுறது, யூடியூப்ல விட்டு பேச வைக்கிறது, இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க எந்த கட்சியினரா இருங்க, எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவா இருங்க, ரசிகர்களா இருங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எடுத்த உடனே நான் சட்டமன்றத்துக்கு தான் செல்வேன் என்கிற அந்த அறிவிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா வந்த உடனே நேரம் நாங்க செயின் சார்ஜ் கோட்டைக்கு தான் போவோம்னு சொல்றீங்களே, ஏன் உள்ளூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பதவிகளுக்கு போக மாட்டீங்களா என்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புருஷர்களாக நினைத்துக் கொண்டு அவர்களை கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுவது, பெற்ற தாய் தந்தையின் முன்னிலையில் அது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுவது, இதுபோன்ற அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. இது தமிழுடைய பண்பாடு அல்ல, நாகரிகம் அல்ல. முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்குரலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம். ரொம்ப நாகரிகத்தோட சொல்றேன். என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன், நான் தவம் கிடக்கிறேன், அவரை பார்த்து அவர் அப்படியே நேரா அவரை கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும், என்னுடைய வாழ்நாள் பயனை நான் அடைந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்களில், தொலைக்காட்சி விவாதங்களிலே சில பெண்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுவதை அனுமதிக்க கூடாது. இது நம்முடைய பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல், வாழ்வு, வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது. வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார், தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள், நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது, வீடியோ போட வைப்பது, பேஸ்புக்ல ட்விட்டர்ல எழுத வைப்பது, இதெல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல. இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும்.